அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி மகா கணபதியினுடைய காலச்சக்கரம். ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக, ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக, ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. இந்த காணொளி பார்க்குற உங்களுடைய வாழ்வில் அந்த திருநெல்வேலியில் இருக்கிற மணிமூர்த்தீஸ்வரர் உச்சிஷ்ட கணபதியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த காணொலியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அவமானங்கள், அசிங்கம், துன்பம், வேதனை, மன கஷ்டம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பொருளாதாரத்தில் தடை, பில்லி சூனியம் ஏவல் செய்வன, இதனால் பாதிக்கப்பட்டு எதிரினால் ஒன்றுமே செயல்பட முடியாமல் முடங்கி இருக்கிற நபர்கள் எதிரியை எப்படி கருவறுக்கிறது. மாந்திரிகத்தில் 38 வகையான பிரயோக முறைகள் இருக்குது, 8 வகையான அதர்வன கலைகள் இருக்கு. 38 வகையான பிரயோக முறை இருக்கு, 8 வகையான அதர்வன கலை இருக்கு. இந்த 38 வகையான பிரயோக முறையில் 33வது தான் கருவறுத்தல், 32வது ஆணி அடித்தல், 34வது கிறுக்குத்தனம், இப்படி ஒவ்வொன்றா வரும். அப்போ எதிரியை நம்ம பைத்தியம் பிடிக்க வைக்கிறது எப்படி, உடம்பெல்லாம் எரிய வைக்கிறது எப்படி, கைகால் போகிறது எப்படி, கண்ணு தெரியாமல் இருக்கிறது எப்படி, வாய் பேச முடியாமல் இருக்கிறது எப்படி, இதை பற்றின பல்வேறு காணொளிகள் பல்வேறு சேனல்களில் விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம், செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதை பார்த்து பயன்பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 15-20 ஆண்டு காலமாக ஒரு குடும்பத்தை ஒரு எதிரி தொடர்ந்து அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, அங்கே இருக்கிற பெண்களை தப்பாக பேசுறது, அவங்களுடைய இடத்தை அபகரிக்கிறது, பணங்காசை அபகரிக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை அபகரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு எதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க பல்வேறு மாந்திரிகர்களை சந்திச்சிருக்காங்க, பல்வேறு பரிகாரங்கள் பண்ணியிருக்காங்க, பல்வேறு மாந்திரிக பூஜைகள்லாம் நடத்தியிருக்காங்க. அதில் ஏதோ தற்காலிக தீர்வு கிடைச்சிருக்கு. அப்புறம் நம்மளை தொடர்பு கொண்டாங்க, இந்த மாதிரி சாமி என்னுடைய எதிரியை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நம்ம பிரசன்ன முறைகளை பார்த்துட்டு, பிரசன்ன சோபி முறை, பிரசன்னத்தில் 22 வகை இருக்குது. வெத்துலை, தாம்பூலம், கற்பூரம், காயின், தண்ணி, மஞ்சள் பொடி, திருநீர், குங்குமம், இப்படி பல வகையான பிரசன்னங்கள் இருக்குது. அதில் நம்ம அவங்களுக்கு பிரசன்னம் பார்த்துட்டு நம்ம சொன்னோம், எதிரியை கருவறுத்தலாம் அப்படின்னு. அந்த கருவறுக்கிறதுக்கான செய்முறை விளக்கத்தை தான் இப்போ நம்ம சொல்கிறோம், செஞ்சே காட்ட போகிறோம். அந்த எதிரியோட பேர் வாங்கியாச்சு, அம்மா பேர் வாங்கியாச்சு, அந்த எதிரியை நம்ம எப்படி கருவறுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். சரியா? இப்போ நம்ம எதிரியை கருவறுக்க போகிறோம். பாருங்கள், இது கடையில் வாங்கின முட்டை, காலையில் கடையில் வாங்கிட்டு வந்த முட்டை. இந்த மாதிரி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துட்டு மேற்கு பார்த்து உக்காருங்க. மேற்கு பார்த்து உக்காந்து இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கங்க. இப்படி கண்ணு மூக்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கங்க. சரிங்களா? இந்த பேனை இப்படி படம் வரைஞ்சிக்கங்க. இப்படி படம் வரைஞ்சிட்டு எதிரியோட பேர், அவங்களுடைய அம்மா பேர், இப்போ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு யக்ஷினியவோ, ஒரு குரலியவோ, ஒரு குட்டிச்சாத்தானையோ, ஒரு வாராகியோ, ஒரு உச்சிஷ்ட கணபதியோ, நீங்கள் என்ன உபாசனை எடுத்துருக்கிறீங்களோ, எந்த தேவதையை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த தேவதையோட பேரை இதில் எழுதணும், அந்த கடவுளுடைய பேரை இதில் எழுதணும். இப்போ நான் எழுத போகிறது காட்டேரி, காட்டேரியோட உபாசனை எடுத்திருக்கேன், சித்து எடுத்திருக்கேன். அந்த காட்டேரியை இதில் எழுத போகிறேன். காட்டேரியே நமக எழுதிட்டோமா? இப்போ இதை வச்சிடறோம். அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம அன்னாடும் ஜபம் பண்ணுவோம்ல, அந்த மாலையை எடுக்கிறோம். மாலையை எடுத்துட்டோம். இப்போ நான் உரு போடுறேன் பாருங்கள். சரிங்களா? அது மாதிரி போட்டுக்கோங்க. நலம்புரிய திரிபுரிய ஆனந்த மகேஸ்வரிய கோபிக கோடரிய சுடலையாடி பிணத்ததன்னும் பூசியனும் எதிர்த்த சத்தூர் சிங்கு வங்க அவன் தெய்வத்தை கட்டு காட்டேரிய கட்டு ஒரு டுருட்டு 7 கதவு 9 வாசலும் அக்கனி தாக்க உதிரவெல்லம் பாய சடூசி நாட்டம் இடமில்லாமல் அரிசரங்கு சுரிசிரங்கு வம்சம் காட்டறிய
நசி மசி வங்கு ரங்கு டங்கு ஒடுங்கி வணங்கி நிற்க ஓம் சுவாக. இப்போ எதிரியோட பேர், எதிரியோட அம்மா பேர் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். ஒன்று போட்டுட்டேன்னா நலம்புரிய திரிபுரிய ஆனந்த மகேஸ்வரியோ கோபிய கூடரையோ சுடலையாடி பிணத்தனும் பூசணும். இந்த மாதிரி 108 தடவை மந்திரத்தினுடைய முடிவில் எதிரியோட பேர், எதிரியோட அம்மா பேர் கருவறுத்தல் மனசில் நீங்கள் நினச்சிக்கங்க. இப்போ நான் கண்டினியூவாக சொன்னோன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும் வீடியோ. அதனால சரிங்களா, இப்போ நம்ம கட் பண்ணி தான் அதை காட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஜெபமாலையில் அந்த மந்திரத்தை ஜெபிச்சு அந்த எதிரியோட பேர் சொல்லி, எதிரியோட அம்மா பேர் சொல்லி அந்த கருவறுத்தல் சரிங்களா. அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, சூட்சம சின்ன மறைக்கப்பட்டிருக்கு, தேவைன்னா இப்போ நம்ம சொல்லி முடிக்கிறோம் சரிங்களா. முடிச்சுட்டு இதில் என்ன பண்ணுறோம், ஒரு முக்கியமான மைப்படுத்துகிறோம். அந்த மையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிண்ட மையின்னு பேர். பிண்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை. சில குழந்தைங்க அதை நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு பிண்டமை சரிங்களா. இது கேரளா பகுதிகளிலும் உத்தரப்பிரதேசம் இதையெல்லாம் தாண்டி வாரணாசியில் இருக்கிற காசி அங்கே இருக்கிற அகோரிகள்கிட்ட கிடைக்கும். மனிதனுடைய கொழுப்பு சில பகுதிகளை எடுத்து அவங்க காய்ச்சி அதை குழித்தைலமாக நமக்கு தருவாங்க. பிண்டமையின்னு பேர். இப்போ நம்ம வாங்கப்பட்டிருக்கிறது வாரணாசி, வாரணாசியிலேருந்து காசி பயணம் பண்ணி அதையெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம அடிக்கடி காசி போகிறோம், அங்கே இருக்கிற மயான கரைகளை பூஜை பண்ணுறது, தீட்சைகள் வாங்குறது, அகோரியை பார்க்குறது, அப்புறம் ஒரு 10 அகோரி நம்மளை வாழ்த்துறது, இதெல்லாம் நம்ம வீடியோவாகவே அப்லோடு பண்ணியிருக்கோம், ஆதாரங்கள் இருக்குது. அவங்கக்கிட்ட வாங்கப்பட்ட மைய இந்த முட்டையில் வைக்கிறோம் சரியா. வச்சு மந்திரமெல்லாம் ஜெபிச்சு படைகளெல்லாம் போட்டு முடித்து இந்த முட்டையை நம்ம சோதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், முட்டையை சோதிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை காணொலியாக வெளியிடணுங்கிறதுக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி முடிக்கிறோம் சரிங்களா. அது ஒரு நியூஸ் பேப்பர் கொடுங்க. இப்போ இந்த முட்டையை உங்களுக்கு நான் சோதித்து காட்டேன் சரிங்களா. அது கடையில் வாங்கின முட்டை, பேர் எழுதணும், படம் வரைஞ்சோம், எதிரியோட பேர் எழுதணும், மையெல்லாம் வச்சாச்சு. கருவறுத்தலுக்கு என்னங்கிறத இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன் சரிங்களா. பார்த்துக்கங்க. இந்த முட்டையை உடைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் போல் எதிரி. பார்த்தீங்களா, இதில் ஒன்றுமே இல்லையா. இப்போ கருவறுத்தல்னு சொன்னேன் இல்லையா, இதில் இருக்கிற கரு எப்படி காணாமல் போணுச்சோ அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் கருங்கிறது இருக்காது. இதுதான் அந்த 38 வகையான 33ஆவதான பிரயோக முறை, கருவறுத்தல். காட்டேரியை பயன்படுத்தி எதிரியை கருவறுத்தல். கடையில் வாங்கிட்டு வந்த முட்டை இப்போ தான் சாப்பிட்ருக்கு பாருங்க அந்த தேவரை, தெரியுதா? இவ்வளவு தான் இருக்கு உள்ள கருவறுத்தல். இதில் இருந்த கரு காணாமல் போச்சா பார்த்துக்கங்க. இதுதான் விஷயம். இப்போ தான் சாப்பிட்ருக்கு. என்ன இந்த மாதிரி பண்ணலாம். இது உண்மையிலேயே உங்களுக்கு எதிரினால நிறைய பாதிப்பு இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, அசிங்கம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, என்னால் வாழவே முடியலை அப்படிங்கிற தாராளமாக இதை முயற்சிக்கலாம். ஃபோன் பண்ணி முறைப்படி மந்திர தீட்சைகள் வாங்கி, மந்திர உபதேசனை வாங்கி அந்த எதிரியை எப்படி அழிக்கணும், அந்த மையை என்ன மாதிரி பயன்படுத்தணும், எந்த திசை, எந்த கிழமை, எந்த ஆசனம், எந்த மணிகளை உரு போடணுங்கிறது எல்லாம் சொல்லித்தரப்படும் சரிங்களா. அப்படி இல்லை நீங்களே செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னா நம்ம செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் சரியா. தேவைங்கிற நீங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் தகவல் கேட்கலாம். இந்த மாதிரி எதிரினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்தது தொடர்ந்து விரிவான காணொளி வர இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.